ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எங்கன்னா பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பார்க்குறீங்க கோழிக்கால் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். என் ஸ்கூபிக்கு பிடிச்சமான டிஷ் இது. இன்றைக்கி அவனுக்கு ஸ்பெஷலாக நான் செஞ்சு போட போகிறேன். இன்றைக்கி 2 மெத்தடில் நான் இந்த கோழிக்காலில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ண போகிறேன். எந்தெந்த மெத்தடுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டலில் கோழிக்காலை வச்சுட்டு அதை இடுக்கி வச்சு திருப்பி எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் கோழிக்காலை போட்டுட்டு அது மூலிமா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது. இது 2 மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஈஸியான மெத்தடுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா ஹீட் பண்ணி எடுக்கிறது தான். தெரியல, ஆனால் 2 மெத்தடு. சில பேர் தண்ணியில் போட்டு எடுக்கிறது ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. இந்த மெத்தட் இது நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஓவர் ஹீட் பண்ணால் ஸ்கின்னோடு சேர்த்து அந்த செதையும் வந்துடுது. அதனால் ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டிஷ்ஷு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணாமல் நார்மல் ஹீட் பண்ணி அந்த ஸ்கின்னை எடுத்தாவே ஈஸியாக வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விறகடுப்பு இருந்து செய்யும்போது அதுவும் சூப்பராக இருக்கும், அதில் ஹீட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போது செகண்ட் மெத்தட் நான் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க வைக்காமல் சுடு தண்ணியை நீங்கள் சூடான சுடு தண்ணியில் இந்த காலை போட்டுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் எடுத்தால் ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் லெக்கில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. எங்கள் ஸ்கூபிக்கு இதை நாங்கள் மாதத்தில் ஒரு 4 நாள் கொடுத்தோம்னா நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே ஷைன்டாக இருப்பான். அதனால் நான் அவனுக்கு சிக்கனுன்னு எடுக்க போகணுன்னா இதை தான் நான் எடுத்து அவனுக்கு அதிகமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோழியோட ஈரல், அதுக்கப்புறம் தீனி பை இதையும் சேர்த்து ஒரு டைமு வாங்கி செஞ்சு கொடுப்பேன். அதுவுமே நல்லாயிருக்கும். இன்னொரு டைம் நான் சிக்கனோட ஈரலும் தீனி பையும் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்கின்னு கூட சேர்த்து அந்த செதையெல்லாம் வருது. இது நான் ஓவர் குக் பண்ணிட்டேன். அதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. இந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிடாதீங்க. விறகடுப்பில் இந்த மாதிரி நீளமான குச்சி எடுத்து கோழிக்காலில் சொருகி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இதுவுமே நல்லாயிருக்கும். எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி மெத்தட் தான் நான் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ கோழிக்கால் க்ளீன் ஆகிடுச்சு. இதை நாங்கள் இப்போது ஸ்கூபிக்கு செஞ்சாச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக காரம் போட்டு பெப்பர் போட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு டேஸ்டியாக அவனுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. அவன் சாப்பிடும்போது யாரையுமே கிட்ட சேர்க்க மாட்டான். எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாரு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.